Welcome back, students. Okay, so sorry about the last link. I mean, last linkல கடைசி கொஞ்ச நேரத்துல வந்து classes connection சரியா இல்ல. So I will start from here. So hemophilia அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். So it's called a bleeder disease. And men, it is common in men than women. The reason that I'm actually பார்த்துட்டு இருந்தோம் last classல. So see here, so it's a male and female. And in male, the chromosome is the X and Y, and in case of female, the chromosome is XX. So let me take some other color and I will explain to you. So ரெண்டு பேருக்குமே actually வந்து இந்த கேஸ்ல affect ஆகுறாங்கன்னு imagine பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா male having only one X chromosome, but female is having like wait. So imagine the both cases, male and female ரெண்டு பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. So male having only one X chromosome and female having two X chromosomes. So அதுல ஒரு X chromosome பாதிக்கப்படுது. Maximum ரெண்டு X chromosome பாதிக்கப்படுது ரொம்ப ரேரான condition. So அதனால we will see this condition. இந்த இடத்துல வந்து ஒரு female நம்ம சொல்லும்போது ஒரு X chromosome பாதிக்கப்பட்டாலுமே கூட இருக்கிற ஒரு நார்மல் X chromosome ஹெல்தியான X chromosome என்ன பண்ணும் அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இது இந்த X chromosome நார்மலா ஃபங்க்ஷன் ஆகும், இதை வந்து விட்டுடும். இது அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது because the X over the normal and the other normal X chromosome will take over the function. But in case of male பாத்தீங்கன்னா ஒரு X chromosome பாதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த X chromosome டோட்டலா அந்த மென்னை பாதிக்கும் because male having only one X chromosome. ஸோ அதனால வந்து டோட்டலா மென்னை பாதிக்கும். அதனால இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மோர் காமன் இன் men than women. விமனை விட எக்ஸ்-லிங்க்டு குரோமோசோம் எக்ஸ்-லிங்க்டு டிசார்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா யாரை பாதிக்கும்னா மென்னை தான் அதிகமா பாதிக்கும் பிகாஸ் த சேம் கண்டிஷன். இங்க சொன்னா அதே சேம் கண்டிஷன் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஃபீமேலுக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதை டேக் ஓவர் பண்ணிடும். அதனால நம்ம நார்மலா இருப்போம். ஸோ வி ஆர் கால்ட் அஸ் அ கேரியர்ஸ். ஏன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து பாதிக்கப்பட்டதுனால we called as a or we named as a carriers அப்படின்னு சொல்லுவாங்க. So this hereditary disease was first reported by John Cotto அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்போன்னு பாத்தீங்கன்னா in 1803. So 1803 ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஹீமோஃபிலியா இஸ் காஸ்ட் பை a recessive X-linked gene. So ரெசசிவ்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்மால் எக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்ஸ்ல தான் ஆக்சுவலி வந்து இந்த ஹீமோஃபிலியா அப்படின்றது காஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். A person with a recessive gene for hemophilia lacks a normal clotting substance. So ஏன் வந்து எங்களுக்கு கண்டினியூஸா ப்ளீடிங் ஆகுது? ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹீமோஃபிலியா நம்ம சொல்லும் போது the profuse bleeding or கண்டினியூஸா வந்து ப்ளீட் ஆகுது, அந்த அது ஆக்சுவலா ஸ்டாப் ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரொஃபியூஸ் ப்ளீடிங் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா surely the person may die. ஸோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆனாலுமே வந்து அவங்க இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பட் இவங்களுக்கு ஆக்சுவலி வந்து கிளாட்டிங் நடக்கும். பட் கிளாட்டிங் எடுக்கிறதுக்கான நமக்கு ஒரு சின்ன காயம் ஒரு நார்மல் ஹெல்தி பர்சனுக்கு ஒரு சின்னதா ஒரு காயம் ஒரு சின்னதா ஒரு அடிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரியாகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஒரு கிளாட் ஆகுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் மோர் தென் 20 மினிட்ஸ் ஆகுது அந்த டைம் எடுக்கும். ஒரு சின்ன காயத்துக்கே ஹீமோஃபிலியால ஒரு சின்ன காயத்துக்கே அவ்வளவு நேரம் எடுக்கும் ஆகும். பட் ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். ஏன்னா கம்மியான ஃபேக்டர்ஸ் அந்த இடத்துல பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அப்படி ஒரு ப்ராப்ளம் இதுல இருக்கு. ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அடிப்பட்டாலே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து சர்வை பண்றதுக்கான ரேட் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம் தான் நம்ம சொல்லணும். So we know that blood clotting protein or substance thromboplastin இவங்களோட பிளட்ல கம்மியா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும், இல்லைன்னா வந்து சுத்தமா இல்லைன்னு நம்ம சொல்லலாம். Hence minor injuries cause continuous bleeding leading to death. So சின்ன காயம் அந்த மாதிரி வந்தாலே பாத்தீங்கன்னா இவங்களை வந்து டெத்ல ஆக்சுவலா கொண்டு போகும். So the female are carriers. Here you can see the females are carriers of the disease and would transmit the disease of 50% of their sons. So female carriers அப்படின்னா இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த கண்டிஷன்ஸ். ஸோ ஃபீமேல XX குரோமோசோம் இருக்கும்போது இந்த கேஸ்ல ஒரு X குரோமோசோம் டேமேஜ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் இன்னொரு X குரோமோசோம் வச்சு கேரி ஓவர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபீமேல் நார்மலா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ தே ஆர் செட் டு பி நார்மல். இவங்க நார்மலா இருப்பாங்க.
பட் இவங்க கிட்ட இருக்கிற இந்த எக்ஸ் குரோமோசோம் ஜஸ்ட் இமேஜின் ஒரு எக்ஸ் குரோமோசோம் டிஃபெக்டிவ்ல இருக்கு. இப்போ இவங்க ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்க மேரேஜ் பண்றாங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. So let me explain this in the previous slide. So space அதுல நிறையவே இருக்கும். See here, let me show this. So நம்ம வந்து இந்த கேரியர்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே, சோ இது வந்து ஒரு நார்மல் ஹெல்தி மேல். இப்போ இந்த ஃபீமேல்ல இங்க இருக்கக்கூடிய ஃபீமேல்ல இவங்களோட எக்ஸ் குரோமோசோம் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு, டிஃபெக்டிவ்ல இருக்கு. இந்த எக்ஸ்ன்றது இது நார்மலா இருக்கு. ஓகே, சோ இவங்க இந்த ஃபீமேல் இந்த மேல ஆக்சுவலி மேரேஜ் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு கிராஸ் த XY இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கிராஸ் திஸ் எக்ஸ். இந்த எக்ஸை வச்சு ஆக்சுவலி இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இன்டு எக்ஸ் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைங்களோட பாசிபிலிட்டிஸை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ எக்ஸ் வரும். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோம் இருக்குது இல்ல, அண்ட் இது பாத்தீங்கன்னா XY. ஓகே, XY இருக்கு. இது இந்த எக்ஸ் வந்து டிஃபெக்டிவ்ல இருக்கு. பட் இந்த எக்ஸை வச்சு இந்த XY நம்ம கிராஸ் பண்ணலாம். எக்ஸ் இன்டு எக்ஸ் XX, அண்ட் இது பாத்தீங்கன்னா XY. ஓகே, சோ இந்த எக்ஸ் வச்சு இந்த எக்ஸ் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த எக்ஸ் வச்சு நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலா தான் வரும். ஸோ அதனால இந்த எக்ஸ் இதுல தேவையில்லை. பட் இந்த எக்ஸ் வச்சு கேரியரா இருக்கு, இது டிஃபெக்டிவா இருக்கு இல்லையா, இந்த ஜீன், இந்த எக்ஸ் உள்ள ஜீன் நம்ம வந்து டிஃபெக்டிவா இருக்கு. இதை வச்சு நம்ம கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் ஒரு ஃபீமேல் ஒரு மேல் சைல்டுக்கு நம்ம சொல்லி வந்திருக்கு நம்மளோட கால்குலேஷன் படி. ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா XX இருக்கு. அதுல ஒரு எக்ஸ் வந்து ஃபீமேல் மதரோட எக்ஸ் டிஃபெக்டிவான எக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஃபாதர் கிட்ட இருந்து வர ஒரு நார்மல் எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, ரைட்? சோ இந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா நார்மலா இருப்பாங்க, பட் தே ஆர் ஆல்சோ கேரியர். ஏன்னா மதர் மாதிரி இவங்களுக்கு கேரியரா இருப்பாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் மேல் இங்க பாருங்க, சோ மேலோட எக்ஸ் கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இல்ல. பட் அப்ப என்ன பாத்தீங்கன்னா ஃபீமேலோட எக்ஸ் குரோமோசோம் பாதிக்கப்பட்ட இந்த டிஃபெக்டிவான எக்ஸ் குரோமோசோம் தான் வருது, அண்ட் Y குரோமோசோம் வருது. சி, அப்ப இந்த பர்சனுக்கு அந்த எக்ஸ் குரோமோசோமை காம்பன்சேட் பண்றதுக்கான சான்சஸ் இதுல இல்ல. விச் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாய் இந்த சைல்டு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா he is said to be hemophilic patient. இவங்க வந்து நம்ம ஹீமோஃபிலிக் பேஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேக்சிமம் அவங்களோட வாழ்நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதிகமானதே பாத்தீங்கன்னா லைக் 17 to 20 வரைக்குமே அவங்க வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசனால ஏன்னா எவ்வளவு நாளும் அவங்களால வந்து கண்டிப்பா ரொம்ப சர்வை பண்ணவும் உங்களால முடியாது. சின்னதா ஏதாவது டேமேஜ் ஆனா கூட டெத்ல தான் ஆக்சுவலா முடியும். நான் கொடுத்துருவேன் கண்டினியூஸ் ப்ளீடிங் லீடிங் டு டெத் கண்டிஷன்ல இருக்கும். The females are carriers of the disease and would transmit the disease of 50% of their sons even if the male parent is normal. இந்த கண்டிஷன் தான் ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான். ஈவன் தோ பேரண்ட்ஸ்ல ஃபாதர் நார்மலா இருந்தாலுமே மதருக்கு வந்து டிஃபெக்டிவா இருக்காங்க, ஒரு 50% வந்து டிஃபெக்டிவா இருக்குன்னா ஷோரா வந்து மதர் கிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ல உங்களோட சன்னுக்கு ஆக்சுவலா மதர் மூலமா தான் கேரி ஓவர் ஆகுது. அந்த ஹீமோஃபிலி இதான் ஆக்சுவலா நம்ம வந்து இந்த கேரி ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எக்ஸ் லிங்க்டு ஜீன் எதெல்லாம் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே மதர் கிட்ட இருந்தா கேரி ஓவர் ஆகும் அந்த அவங்களோட சன்னுக்கு. ஓகே, ஃபீமேலுக்கும் கேரி ஓவர் ஆகும். பட் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால தே ஜஸ்ட் காம்பன்சேட், அவங்களுக்கு காம்பன்சேட் அவங்களால பண்ண முடியும். பட் மேலுக்கு அப்படி இருக்காது. And hemophilia follows the characteristics crisscross pattern of inheritance. So crisscross pattern என்னன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் நான் சொல்லணும். So first இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. So hemophilia we know that. So இது எதனால வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வந்து ப்ளீடிங் ஆகுது, என்ன ரீசனால உங்களுக்கு கண்டினியூஸா ப்ளீட் ஆகுது, ஏன் வந்து ஸ்டாப் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி the scientists found out some reasons. எந்த ரீசனால அப்படின்னு பாத்தீங்கன்னா the first thing is the absence of factor 8 and 9. So actually நம்ம bloodல actually பாத்தீங்கன்னா we are having like especially the blood clotting proteinல we are having so many factors. Okay, அந்த factorsல factor 8 and 9 வந்து இருக்காது. யாருக்குன்னா ஹீமோஃபிலிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த 2 ஃபேக்டருமே இல்ல. அதனாலதான் வந்து இந்த ஒரு ரீசனாலையும் ஹீமோஃபிலியா வருதுன்றாங்க. அண்ட் இந்த 8 ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 ஃபேக்டர் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா that condition is called hemophilia A.
இது நம்ம சொல்லுவோம். அண்ட் 9th ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இட்ஸ் கிறிஸ்மஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆக்சுவலி ஏன் கிறிஸ்மஸ் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலி அதோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால அதுக்கு அந்த நேமிங் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த 9th ஃபேக்டர் வந்து இட் காசஸ் லைக் ஹீமோஃபிலியா பி. இந்த 8th ஃபேக்டர் இல்லைன்னா ஹீமோஃபிலியா ஏ வரும், இல்லைன்னா பி, இல்லைன்னா அப்படி 9 இல்லைன்னா ஹீமோஃபிலியா பி. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா see here it's a von Willebrand disease, that is a VWD அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா வந்து von Willebrand ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. F stands for factor, a factor that binds with factor 8. so இந்த VWD என்ற ஃபேக்டர் வந்து VWD or VWF இது வந்து ஃபேக்டர் 8 ஓட பைண்ட் ஆகி தான் நமக்கு வந்து அந்த லைக் what to say the நம்ம கிளாட்டிங் ஆக்சுவலி வந்து நமக்கு கொடுக்குது. பட் இந்த ஃபேக்டர் இல்லாம போனாலும் இல்லைன்னா VWD இல்லைனாலுமே வந்து அந்த ஃபேக்டர் 8 இருந்து யூஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து ப்ளீடிங் என்ன நடக்கும். யூ கேன் see the 2 cases. see ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஹீமோஃபிலிக் தான். லைக் சின்னதா தான் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஈவன் உள்காயம் வந்தா கூட இப்போ நமக்கு 2 விதமான காயம் ஏற்படும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ரொம்ப அடிப்படை பாத்தீங்கன்னா வெளிக்காயமே வரும், அதாவது ப்ளீடிங் வெளியே நடக்கும். நம்ம ஸ்கின் மூலமா வெளியே நம்ம ஸ்கின்ல இருந்து பிளட் ப்ளீடிங் ஆகும்போது தட் இஸ் கால்ட் அஸ் அதை நம்ம வந்து வெளிக்காயம் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். பட் சம்டைம் நம்ம கீழே விழுந்திருப்போம், ஆனா எந்த ஒரு அடியும் நம்ம பாடியில இருக்காது, நம்ம ஸ்கின்ல நம்ம கையில எந்த ஒரு ரேஷஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள என்ன ஆகும்னா, காலையில விழுந்தீங்கன்னா ஈவினிங்ல வந்து ஒரு மாதிரி வீக்க வர ஆரம்பிக்கும். நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்தீங்கன்னா ஒண்ணு ஃபீவரோட எழுந்திருப்போம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம எழுந்திருக்கே முடியாது. அந்த கையை ஆக்சுவலா நம்ம இந்த கையை நம்ம தொடவே முடியாது. அப்ப என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தான் நம்ம உள்காயம் நம்ம சொல்லுவோம். நம்மளோட நம்ம பாடியில இன்சைட், அதாவது இன்சைட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ் அப்படின்றது டைலேஷன் ஆகிருக்கும், இல்லைன்னா ஆக்சுவலி அது டேமேஜ் ஆகிருக்கும் நம்ம சொல்லலாம். அது டேமேஜ்னா ஆக்சுவலி அது பிரேக் ஆகிருக்கும் தான் நம்ம சொல்லலாம். நாட் அ பிளட் வெசல்ஸ், ரொம்ப ரொம்ப கேபிலரிஸ் தான் ஆக்சுவலி பிரேக் ஆகும். அது ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம், ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகுறதுனால ப்ளீடிங் நடக்க ஆரம்பிக்கும். உள்ளேயே ஆக்சுவலி ப்ளீட் எப்படி வந்து நம்ம இப்போ வெளியே வந்து காயம் ஏற்படும் போது எப்படி நமக்கு வந்து ப்ளீடிங் வெளியே நடக்குதோ அதே மாதிரி உள்காயம் வரும்போது உள்ளேயே ஆக்சுவலி வந்து ப்ளீடிங் நடக்கும். அப்படி நடந்தாலுமே ஹீமோஃபிலியா பேஷண்ட்டுக்கு ரொம்பவே ஆபத்து. ஏன்னா உள்ள ப்ளீடிங் நடந்தாலும் அதை கிளாட் பண்றதுக்கு அது யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதை சரி பண்றதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்படி நடந்தாலுமே அந்த பர்சன் வந்து இறந்துருவாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் ஐ வில் ஷோ தட் சம் ஃபேமிலி ட்ரீ எப்படி ஆக்சுவலி வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி வந்து ஆக்சுவலி வந்தது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிசார்டர். டிசீஸ்க்கும் டிசார்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிசீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் மே பி காஸ்ட் பை பாக்டீரியா, ஃபஞ்சை, புரோட்டோசோவன், வைரஸ். இது மூலமா வந்ததுன்னா அது டிசீஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து we can see like say like a food transmitted or water borne, like ஒரு வைரஸ் மூலமா வர்றது, இல்லைன்னா வந்து செக்ஸ் மூலமா செக்ஸ் டிரான்ஸ்மிட்டடால வர்றது. இந்த மாதிரி நம்ம வந்து we can classify. ஒரு புரோட்டோசோவனால வருது, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனா வந்து இட்ஸ் அ ஜெனடிக் டிசார்டர். இந்த பர்சன் நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்துடாது. ஈவன் அவங்க சாப்பிட்டு கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா அப்படியும் ஆக்சுவலா வராது. இது ஜெனடிக் ரிலேட்டட். ஸோ ஜீன் மூலமா தான் இது வருமே தவிர மற்றபடி இந்த பர்சனுக்கும் நார்மல் பர்சனுக்கும் எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு சம்பந்தமே கிடையாதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் டிசீசஸ். இது டிசார்டர், அது டிசார்டர்னும் போது இது ஒரு குறைபாடு. ஏன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இப்ப நம்ம ஹீமோஃபிலியா நம்ம சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது see here the factor 8 and 9 நம்ம சொன்னோம். இந்த இடத்துல ஆக்சுவலி இல்ல. ஸோ absent, that is the disorder. ஓகே, டிசார்டர் அப்படின்னு சொல்லும் போது சம்திங் அது அந்த இடத்துல ஏதோ ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஹீமோஃபிலியா சொல்லும் போது இதுல சில ஃபேக்டர் அப்படின்றது இல்ல, அதனால இந்த பர்சன் வந்து ஹீமோஃபிலிக் கண்டிஷன்ல இருக்காங்க. தட் இஸ் த டிசார்டர். பட் டிசீசஸ் டிஃபர் ஃப்ரம் டிசார்டர். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ see here இந்த செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து மேபி ஐ திங்க் he is a small boy. சின்னதா ஆக்சுவலி அடிபட்டிருக்கு, பட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ப்ளீடிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. In the next slide, I will explain in detail. This disease is otherwise called as a royal disease அப்படின்னு சொல்லுவாங்க. See here, it is otherwise called as a royal disease. ராயல்னா நம்ம யாரு சொல்லுவோம், லைக் அந்த பிரின்ஸ், பிரின்சஸ், இந்த கிங், குவீன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்த ஒரு டிசீஸ் தான் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இது இருந்ததுன்னா
நம்மளும் வந்து கிங் அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் ஏன் இவங்களுக்கு வருது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்சிமம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது சொந்தத்துக்குள்ள மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். தட் இஸ் கால்டு கான்செங்னஸ் மேரேஜ் சொல்லுவாங்க. கான்செங்னஸ் மேரேஜ்னா இப்போ உங்க ரிலேஷன்ஸ்ல இப்போ நீங்களே வந்து மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு சொந்த அக்கா பொண்ணு இல்லைன்னா வந்து சொந்த தாய்மாமா பொண்ணு இல்லைன்னா அத்தை அத்தை பையன், ஸோ அந்த மாதிரி வந்து சொந்தத்துல ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடா வந்து மேரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, திஸ் டைப் ஆஃப் டிசார்டர்ஸ் கேன் ஹேப்பன். திஸ் டைப் ஆஃப் ஜெனடிக் டிசார்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது ஏன் அதுதான் ஆக்சுவலி இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி திஸ் இஸ் கால்ட் ராயல் டிசார்டர் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ராயல் டிசார்டர். ஸோ நான் கம்ப்ளீட்டா இதுல டிசார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். அண்ட் இதுல வந்து see here இது எப்படி ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் டூ நார்மல் பீப்புள். இந்த இது வந்து பெடிகிரியை வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் திஸ் பெடிகிரி. திஸ் ஆக்சுவலி இது வந்து நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெடிகிரின்னா டாகுக்கு கொடுக்குற ஃபுட்டு கிடையாது. பெடிகிரின்றது பெடிகிரி அனலைசிஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு லைக் ஒரு ஃபேமிலி ட்ரீ. இப்போ நம்ம ஸ்கூல்ல நம்ம கிண்டர் கார்டன் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கும் போது என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசைன்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கிண்டர் கார்டன்ல இருக்கும்போது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன பாத்தீங்கன்னா கீழே உங்க போட்டோ நீங்க பேஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதுக்கு மேல உங்களோட பேரண்ட்ஸ் போட்டோ, கரெக்ட்? ஸோ உங்க பேரண்ட்ஸோட போட்டோ இருக்கும், அதாவது உங்களோட ஃபாதர் அண்ட் மதர் போட்டோ இருக்கும். தென் உங்க ஃபாதர் அண்ட் மதர் போட்டோக்கு மேல என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட போட்டோஸ் நீங்க பேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதாவது உங்க ஃபாதரோட போட்டோக்கு மேல உங்க ஃபாதரோட பேரண்ட்ஸ் போட்டோ, அதாவது அவங்களோட மதர் அண்ட் ஃபாதர். அதே மாதிரி மதரோட போட்டோவுக்கு மேல அவங்களோட பேரண்ட்ஸ் போட்டோ, ஃபாதர் அண்ட் மதர். ஸோ இன்கேஸ் இது இது எந்த அளவுக்கு நம்மளால கொண்டு போக முடியும், இன்கேஸ் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க போட்டோஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கூட நீங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இஸ் கால்ட் அஸ் ஃபேமிலி ட்ரீ. எப்படி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் இது வந்து ஒரு பெடிகிரி அனாலிசிஸ் நம்ம சொல்ல முடியும். பெடிகிரி அனாலிசிஸ் மூலமா நம்மளால வந்து ஃபியூச்சர்ல வேற யாருக்கு வந்து வரும் அப்படின்றத வி கேன் ப்ரிடிக்ட் இட். ஸோ ஃபியூச்சர்ல யாருக்கு வந்து வரலாம், நம்ம ஜென்ரேஷன்ல யாருக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளால ஓரளவுக்கு வந்து நிர்ணயிக்க முடியும். அதாவது தீர்மானத்துக்கு ஓரளவுக்கு நம்மளால வர முடியும். பட் ரொம்ப அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ. இந்த ஸ்கொயர் அப்படின்றது வந்து ஃபீமேல குறிக்கிறது. அண்ட் அந்த ஸ்கொயர்ன்றது வந்து மேல். ஓகே, ஸோ சர்க்கிள் அப்படின்றது வந்து ஃபீமேல், ஸ்கொயர் அப்படின்றது வந்து மேல். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஷேடிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஷேட் ஆகி இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் as a நார்மல் செக்ஸ். ஓகே, ஸோ நார்மல் ஃபீமேல் அண்ட் நார்மல் மேல். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இது நார்மலா நம்ம சொல்றது. அதே பாத்தீங்கன்னா ஹாஃப் மட்டும் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க, ஹாஃப் மட்டும் ஷேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நமக்கு புரியணுன்றதுக்காக they are just given in the differentiation like two colors எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து எல்லோ, இன்னொன்று வந்து கிரீன் கலர். எல்லோவால கம்ப்ளீட்டா ஷேட் ஆகி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் as a நார்மல் அண்ட் ஹெல்தி ஃபீமேல் அண்ட் மேல். ஓகே, ஸோ ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபில் ஆகி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஹெல்தி நார்மல் மேல். சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டா எல்லோவால ஃபில் ஆகி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஹெல்தி ஃபீமேல். ஓகே, ஸோ அதுவே வந்து ஒரு ஹாஃப் கிரீனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஃப் கிரீன் அப்படின்றது இட் இஸ் கால்ட் as a கேரியர். அப்ப கேரியர்னா they are carrying something. ஸோ அவங்களுக்கு பாதி வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிரீனால ஷேடா ஃபுல்லா வந்து ஃபில் ஆகிருக்கு, உள்ள இருக்க ஐ மீன் கம்ப்ளீட்டா வந்து கலர் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as affected. ஸோ அவங்க வந்து டோட்டலா அஃபெக்ட் ஆனவங்க, அதாவது அவங்க வந்து ஹீமோஃபிலிக்கால டோட்டலா அஃபெக்ட் ஆனவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த கேஸ் கண்டிஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் இதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மல் ஃபீமேல் அண்ட் திஸ் கேரியர் ஃபீமேல், நார்மல் மேல் அண்ட் ஹீமோஃபிலிக் மேல். பட் சம் கண்டிஷன்ஸ்ல இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஜஸ்ட் லெட் மீ டேக் சம் அதர் கலர். ஓகே, இதே இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா see here இந்த ஸ்கொயர் இருக்கு. சாரி, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மட்டும் நான் கிரீனால ஷேட் பண்றேன். ஓகே,
இது ஹீமோஃபிலிக் கிடையாது. நான் இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த கேஸ்ல சில இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிசீஸ்ல நம்ம படிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி கேஸ் வரும். ஓகே, சி ஸோ இது பாத்தீங்கன்னா இது ஹாஃப் வந்து கிரீன்ல இருக்கு, ஹாஃப் வந்து எல்லோ இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்ததுன்னா அது வந்து கேரியர் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கேரியர் மேல் மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால ஐ திங்க் ஐ ஷுட் எரேஸ் திஸ். பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இதுலயே வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி கேசஸ் இருக்கும். சி இப்போ இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி சர்க்கிளே ஆக்சுவலி இருக்கும். ஸோ சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எல்லோன்றது ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் கிரீன். சாரி, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் கிரீன். ஏன்னா எல்லோனா நார்மல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் கிரீனா இருந்தாதான் we call it as a hemophilic female. So hemophilic male and hemophilic female நம்ம சொல்லலாம். Okay students, so let us start this. Let me take some other color. Okay, so red நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக, color differentiationக்காக. And it starts with the, so இந்த பெடிகிரிக்கு ஒவ்வொரு சிம்பிளுக்குமே வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இப்போ வந்து இந்த பெடிகிரியில பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் ரெண்டுத்துக்கு இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று போகுது, which means they getting married. Okay, so Victoria, that is a Queen Victoria and Edward. So Queen Victoria நம்ம நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அவங்கள இருந்து தான் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் அவங்களுக்கு இல்ல, ஆனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றத பாருங்க. ஸோ மேக்ஸிமம் ஏன் வந்து இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆர் ஆல் பிரின்ஸ், ஐ மீன் கிங், குவீன், இந்த மாதிரி இல்ல, ஐ மீன் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு நார்மல் பீப்புளை வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க அப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த பொசிஷன் பிளஸ் அவங்களோட ஃபேமிலியோட அந்த ஒரு என்ன சொல்றது அந்த பாரம்பரியம், அது அவங்களோட கல்ச்சர் அதெல்லாமே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக they just marry their close relatives, like அவங்களோட கசின், அவங்களோட மாமா, அவங்க அங்கிளோட அந்த அதுலயே வந்து ஆக்சுவலி மேரேஜ் பண்றாங்க. ஏன்னா அவங்களும் வந்து கண்டிப்பா அவங்களும் வந்து ஒரு கிங் குயினா தான் இருப்பாங்க. அவங்கள மேரேஜ் பண்றாங்க, அவங்களே மேரேஜ் பண்றாங்க. see here இவங்க ரெண்டு பேருமே ஆக்சுவலி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், விக்டோரியா அண்ட் எட்வர்ட். விக்டோரியா நார்மலா இருக்காங்க, எட்வர்டும் நார்மலா இருக்காங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்டோரியா எட்வர்ட் வந்து ரொம்பவே க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். அதாவது ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி சொந்த தாய்மாமா அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ விக்டோரியா வந்து எட்வர்ட் வந்து விக்டோரியாவோட அங்கிள் சன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அவங்களோட டாட்டருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் டாட்டர் தான் வராங்க. சிங்கிள் டாட்டர் பாத்தீங்கன்னா ஷீ இஸ் அ கேரியர். யூ கேன் see here அவங்க கேரியரா இருக்காங்க. எப்படி கேரியரா மாறுறாங்கன்றத நான் நெக்ஸ்ட் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த கேரியர் ஃபீமேல் என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா அவங்க இந்த விக்டோரியா 1 அப்படி சொல்றாங்கன்னா அவங்களோட டாட்டர் விக்டோரியா 2 தான் சொல்லுவாங்க. அண்ட் அவங்க வந்து ஷீ இஸ் மேரிட் வித் அ நார்மல் ஹெல்தி மேல் அண்ட் ஹீ இஸ் ஆல்பர்ட். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி ஆல்பர்ட். அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்க இந்த லைன்ல இருந்து போறது எல்லாமே அவங்களோட குழந்தைங்க. ஆனா அந்த பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகுறது அவங்களோட குழந்தைங்க கிடையாது. ஓகே, ஸோ யூ கேன் see here நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த லைன் எப்படி போகுது, இங்க போயிட்டு இருக்கு. ஸோ இது அவங்களோட குழந்தை. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்து மேரேஜ் பண்றவங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து மேரேஜ் பண்றவங்க. இது எல்லாமே அவங்களோட சில்ட்ரன்ஸ் மேரேஜ் பண்றவங்க தான். பட் எங்கெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு காட்டல. ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் 1 and this is a 2 and 3 4 5 6 7 8 9. ஸோ 9 சில்ட்ரன்ஸ்ல செகண்ட் சில்ட்ரன் பாத்தீங்கன்னா she is actually first female, ஹெல்தி ஃபீமேலா இருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அது கேரியர் ஃபீமேல். தேர்ட் இஸ் a healthy male. fourth is a healthy male. fifth one is also a healthy female. sixth one is a healthy male and seventh one is a seventh நீங்க பாருங்க completely totally affected male, hemophilic male.
எங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேரியர், அவங்களுக்கு அடுத்த சைடு வந்து கேரியர் ஃபீமேல், அடுத்து வந்து ஒரு ஹெல்தி ஃபீமேல். சோ யார் யாரெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகுறாங்களோ, ஏன்னா நம்ம நார்மலா இருக்கவங்கள விட்டுறலாம். பிகாஸ் நார்மலா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் அவங்க நார்மல் பர்சனை மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நார்மலான சைல்டு தான் பிறக்கும். அதனால நம்ம வந்து அவங்கள பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. see here, so இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் வந்து ஒரு நார்மல் மேல மேரேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க ரெண்டு பேருமே வந்து மேல் தான், ஆனா ரெண்டு பேருமே நார்மலா இருக்காங்க. நம்ம இந்த கேஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ இது இந்த இந்த மாதிரி வந்ததுன்னா தே ஆர் ட்வின்ஸ். ஓகே, இந்த மாதிரி வரும்போது தே ஆர் ட்வின்ஸ். ஸோ ட்வின்ஸ் இருக்காங்க, ட்வின்ஸ் ரெண்டு பேருமே நார்மலா இருக்காங்க. அண்ட் இந்த செகண்ட் கேரியரை பாருங்க, அதாவது அவங்க நேம் யார் யாரெல்லாம் கேரியரா இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட நேம் மட்டும் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சி ஆலிஸ் வந்து லூயிஸ் 4 ஆக்சுவலி மேரேஜ் பண்றாங்க. மேரேஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆலிஸ் ஆல்ரெடி வந்து ஒரு கேரியரா இருக்காங்க. ஓகே, ஸோ கேரியரா இருக்கு, ஷீ இஸ் அ கேரியர். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க அப்படி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 1 and this 2 3 and then 4 5 6 and 7. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல ஆக்சுவலி இதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஸ்கொயர்லயோ இல்லைன்னா வந்து ஒரு சர்க்கிள்லயோ ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் சிம்பிள் ஒரு சில இடத்துல இருக்கும். which means sex unidentified. செக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாதது அப்படின்றது தான் நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சி அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 சில்ட்ரன்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a carrier, second one is a totally hemophilic male child, third carrier, fourth healthy female, fifth healthy female, healthy male, and அடுத்தது வந்து கேஸ் தெரியல, பட் they are all healthy. ஓகே, இப்போ அடுத்த கேரியர் நம்ம இந்த செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இமேஜின் பண்ணுங்க. this is the first one and this is the second one. ஓகே, சோ செகண்ட் ஒன்ல அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம சொன்ன ஒரு ஹீமோஃபிலிக் மேல். இந்த ஹீமோஃபிலிக் மேல் வந்து ஒரு ஹெல்தி ஃபீமேல மேரேஜ் பண்றாங்க. ஸோ ஹீமோஃபிலிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோபோல். ஸோ லியோபோல் அவங்க ஒரு ஹெல்தி ஒரு ஃபீமேல மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஒரு மேல் அண்ட் டோட்டலி 3 சில்ட்ரன்ஸ். ஒரு கேரியர் ஃபீமேல், ரெண்டு பேர் வந்து ஹெல்தி மேல். சோ இப்படி இருந்ததுன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிருந்தா தட் இஸ் கால்ட் ட்வின்ஸ். ஆனா இது பாருங்க, இவங்க ஃபர்ஸ்ட் பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் சோ அதனால வந்து இது வந்து ட்வின்ஸ் கிடையாது. ஓகே, சோ இவங்க ஒரு கேரியரா இருக்காங்க, அடுத்து ரெண்டு பேருமே வந்து ஹெல்தியா தான் இருக்காங்க. அண்ட் அடுத்து அதே செகண்ட் லைனிங்ல லாஸ்ட்டுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா பீட்டிஸ் அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு சைல்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி ஷீ இஸ் அ கேரியர். ஸோ ஷீ மேரிஸ் அ நார்மல் ஹெல்தி மேல். அவங்க ஒரு ஹெல்தி மேல மேரேஜ் பண்றாங்க. பட் see the conditions, அவங்களுக்கு ஒரு கேரியர் ஃபீமேல் சைல்டு இருக்கு. ரெண்டு பேர் வந்து கேரியர் கிடையாது, ஹீமோஃபிலிக் மேல் சைல்டு. ஓகே, சோ ஒருத்தவங்க வந்து கேரியரா இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு பேருமே வந்து ஹீமோஃபிலிக் தான். ஹீமோஃபிலிக்னாலே ஸோ தே வில் டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதை ஃபர்ஸ்ட் இதை எரேஸ் பண்ணிடுறேன், தென் வி வில் கோ டு த தேர்ட் ஒன். இப்போ இந்த செகண்ட் ஜெனரேஷன் முடியுது. ஸோ அவங்களோட சில்ட்ரன்ஸ் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அண்ட் இது வந்து தேர்ட். ஓகே, இப்போ தேர்ட் ஜெனரேஷன் பாருங்க, இங்க எல்லாருமே சிப்ளிங்ஸ் தான். இதுல கீழே இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சிப்ளிங்ஸ் தான். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் வந்த குழந்தைங்களோட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இவங்க வந்து செகண்ட் ஜெனரேஷனோட குழந்தைங்க. கரெக்டா? ஸோ செகண்ட் விக்டோரியா ஆல்பர்ட்டுக்கு பிறந்த செகண்ட் குழந்தைங்களோட ஜெனரேஷன்ஸ் இவங்க எல்லாருமே. தேர்ட்லயும் அதே மாதிரிதான், இந்த கண்டிஷன்ல இவங்களுக்கு பிறந்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, பட் இப்போ இந்த ஆலிஸ்க்கும் லூயிஸ் 4க்கும் பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கேரியர் நம்ம சொல்லணும், கேரியர் 3. கரெக்டா? ஐ மீன் இந்த கேரியர் 3ன்றது நம்பர் சும்மா ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா you can see here அந்த 3ல அவங்க வந்து யாரை மேரேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அங்கிள் சன், லைக் அவங்களோட கூட ஐ மீன் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவான இவங்களை தான் மேரேஜ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3 மேல் சைல்டு பிறக்குறாங்க. ஒருத்தங்க ஹெல்தி, ரெண்டு பேர் வந்து இன்ஃபெக்டட், ரெண்டு பேருமே வந்து அஃபெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுல பாருங்க, இப்போ இவங்களோட ஆலிஸ் லூயிஸோட செகண்ட் சைல்டு தேர்ட் சைல்டு கேரியரா இருக்காங்க. அவங்க ஒரு ஹெல்தி மேல மேரேஜ் பண்றாங்க. அட் இஸ் ஆலிஸ் வந்து நிக்கோலஸ் 2 மேரேஜ் பண்றாங்க. அங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா வந்து டோட்டலி 1 2 3 4 5 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க.
5 childrensல 4 actually நமக்கு என்னன்னே தெரியல. 4th 5th பாத்தீங்கன்னா they are totally affected by the hemophilic. okay, அது நேம்லாம் கொடுத்திருக்காங்க. லைக் ஆல்கா, மேரி, அலெக்சிஸ், டாட்டியானா, அனஸ்தாஷியா இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆல் அசாசினேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எல்லாருமே வந்து கொல்லப்பட்டாங்க. இது எல்லாமே தனி ஹிஸ்டரியில இருக்கு. இது நம்ம இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ள நம்ம என்டர் ஆக வேண்டாம். தென் எங்க பாத்தீங்கன்னா லியோபோல்ட் ஆக்சுவலி அவங்களோட ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹெல்தி மேல மேரேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து செக்ஸ் என்னன்றதே தெரியல, இன்னொருத்தவங்க டோட்டலா அஃபெக்ட் ஆனவங்க. அண்ட் அடுத்தது நம்ம பீட்ரீஸ் அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கேரியர் வந்து ஒரு ஹெல்தி ஒரு மேல மேரேஜ் பண்றாங்க. அதுல 1 2 3 4 5 6ல 2 பேர் என்ன செக்ஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியல. 2 இது வந்து டோட்டலா நார்மல் மேலா இருக்காங்க. அடுத்து 2 பேர் வந்து டோட்டலா அஃபெக்ட் ஆனவங்களா இருக்காங்க. ஓகே, தென் தி நெக்ஸ்ட் கண்டிஷன் சி விக்டோரியா ஆல்பர்ட் பிறந்த ஒரு மேலுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சைல்ட வந்து வேற ஒரு பர்சன் தான் ஆக்சுவலி பண்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு மேலுக்கு அந்த மேலுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபீமேல மேரேஜ் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே நார்மல். சி ஹியர், இந்த எல்லாமே நார்மல் பாருங்க. ஸோ நார்மல் மேல் 2 பேருமே நார்மல். இப்போ இந்த நார்மல் இதுல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மேல் என்ன பண்றாங்கன்னா ஒரு நார்மல் ஃபீமேல மேரேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா நார்மல் தான். சி இந்த நார்மல் ஃபீமேல். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ஃபீமேல் வந்து ஒரு நார்மல் மேல மேரேஜ் பண்றாங்க. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுமே நார்மலா தான் இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் என்ன எப்படி மேரேஜ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொந்தத்துல மேரேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்து இருக்க எல்லா குழந்தைகளும் பாத்தீங்கன்னா நார்மல் தான். ஆனா அதுவே பாத்தீங்கன்னா நம்ம ஆலிஸ் அண்ட் லூயிஸ் 4ஓட அவங்களோட சில்ட்ரன்ல லாஸ்ட் ஒரு செக்ஸ் அனலைஸ் வந்தது இல்லையா, அதுல வந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் மேல மேரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த செக்ஸ் அன்ஐடென்டிஃபைட் அப்படின்றது திரும்பி வந்துட்டு இருக்கு பாருங்க. யூ கேன் see here. பட் ஆனா அவங்க 2 பேருக்கு குழந்தை தான் அந்த பிலிப். அதனால இவங்களோட இந்த பிலிப் வந்து ஆக்சுவலி எலிசபெத் 2ஓட மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பிகாஸ் ஃபீமேல் வந்து கேரியர் மாதிரி இருந்தாலுமே அது கேரியரா இருந்தா தான் அடுத்த இதுக்கு நம்ம போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இதுல 1 and 2 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே அதோட நேம் ஆக்சுவலி ரெப்ரசென்ட் பண்ணுது. லைக் விக்டோரியா, எட்வர்ட் 2, ஐரீன், ஜார்ஜ் 5, ஜார்ஜ் 6, மார்கரெட், விக்டோரியா, அல்பான்சா 9, ஜுவான், then Juan Carlos, Alexandra 10, Charles 11, Diana 12, Andrew 13, 14 பாத்தீங்கன்னா எட்வர்டு, ஆனி வந்து 15, 16ல இருக்குது சாரா. ஸோ இதெல்லாமே ஒரு அந்த நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர்ல இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆக்சுவலி இருக்காங்க. அதுதான் வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது then I will once again I will explain this and sure you will get to understand this also. Okay students, we will see in the next class. Thank you.